Good morning students. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா periodicity of properties. So definition. So already you know that in periodic table elements are arranged in the increasing order of their atomic number. So நம்ம periodic table எடுத்தோம் அப்படினா so அதுல elementsலாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா increasing order of atomic number. So அந்த atomic numberல ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படினா so electronic configuration in some changes irukum. So there is a periodic change in their physical properties. So that is atomic radius, ionization potential, electron affinity and their chemical activity. So இதுக்கு என்ன definition அப்படிங்கிறது periodicity of properties அப்படிங்கிறது so ஒரு periodic tableல elements வந்து எப்படி arrange ஆயிருக்கும் அப்படின்னா increasing order of atomic number. So அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்போது அந்த எலமெண்ட்ஸோட physical propertiesலும் some changes இருக்கும். So not only physical properties, some of the chemical activityயும் என்ன ஆகும் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ என்னென்ன physical propertiesலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டோட atomic radius, அந்த எலமெண்ட்டோட ionization potential, then electron affinity. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எலமெண்ட்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆகும். So these properties get repeated after regular intervals. So ஒரு certain periodக்கு அப்புறம் என்ன ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம். ஸோ இந்த செகண்ட் பீரியட் லித்தியம், பெரிலியம், ஸோ அதர் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சோடியம், sodium, magnesium, then aluminium. So in the fourth period potassium, calcium. So அந்த மாதிரி elements வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக என்ன ஆகாது சேமாக இருக்காது. ஸோ அதே மாதிரி லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், ஹைட்ரஜன். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸும் என்ன ஆகாது ஒன்றா இருக்காது. சப்போஸ் இந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீரியட் வரும் இல்லையா சோடியம். ஸோ இந்த குரூப்பில் பார்க்கும்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இதைத்தான் நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிப்பீட்டட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ ஒரு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் உள்ள எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்காது சேமாக இருக்காது. பட் ஒரு சர்டன் இன்டர்வலுக்கு அப்புறம் எகெயின் அது வந்து ஃபஸ்ட்டு காலத்தை டச் பண்ணும்போது இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீரியாடிசிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு காசஸ். ஸோ காசஸ் மீன்ஸ் காரணம். ஸோ என்ன ரீசன் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பீரியாடிக் டேபிள் the position of elements correlated with their electronic configuration. So periodic table elements வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னா it is based on electronic configuration. So there is a gradual change in properties of elements along a period due to difference in electronic configuration. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது எதனால் அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒரு லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லையும் கண்டிப்பாக என்ன இருக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அவங்கெல்லாம் ஒரே குரூப்பில் வந்து வந்துடுவாங்க. சரியா? ஸோ அந்த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு பீரியாடிக் டேபிளில் அந்த எலமெண்ட்ஸோட பொசிஷன் வந்து எதோட கார்லேட் பண்ணியிருப்போம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட கார்லேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஏதாவது டிஃப்ரெண்ட் வரும்போது அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்னு என்ன ஆகும் நமக்கு லிட்டில் சேஞ்சஸ் வந்து பாசிபிள். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கெலாம் ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கோ ஸோ அது எல்லாமே ஒரே காலத்தில் வந்து place ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், these all elements have identical properties, so they are placed in same group. Okay. So next factors influencing periodicity. ஸோ எதெல்லாம் அந்த பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும் பார்த்தோம் அப்படின்னா
nuclear charge, atomic size, electronic configuration and shielding effect. These four are interrelated. So let's see one by one. So first one, atomic radius. So atomic radius வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், atomic size சொல்லுவோம். So first atomic radius னா என்னன்னு பார்ப்போம். So what is atomic radius? So this is the, you imagine it is a atom. Okay, so it is a atom. In atom the nucleus present at center. So this distance, so the distance between the nucleus and outermost electron, so this distance is called atomic radius. சரியா, சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸுக்கும் ஸோ எலக்ட்ரான் இருக்குல்லையே அந்த ஆர்பிட்டில், ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது, அட்டாமிக் ரேடியஸ். பட் நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா, எலக்ட்ரான் வந்து எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ப்ரிசைஸாக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வேவ் மெக்கானிக்ஸ் படி என்னது, இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ க்ளவுட். ஸோ அதே மாதிரி ஒரு ஆட்டமை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஐசோலேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆட்டத்துக்கு அட்டாமிக் ரேடியஸை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. பிகாஸ் த ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஆட்டம் அப்படிங்கிறத நம்ம தனியாக எடுக்க முடியாது. ஸோ அட்டாமிக் ரேடியஸை ஒரு ஆட்டத்துக்கு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்புறம் வேறு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாலிகுல் எடுத்தோம் அப்படின்னா அதோட இன்டர்நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் திஸ் இஸ் ஒன் ஆட்டம், திஸ் இஸ் another atom, so both are combined to form a molecule. You take a internuclear distance of this molecule. So this is the center of the nucleus, this is the center of the nuclei of other atom. So this distance is called internuclear distances. So this is measured by using some of the spectral studies. So இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸில் 3 டைப்ஸ் இருக்குது. மெட்டாலிக் ரேடியஸ், வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் அண்டு கோவலண்ட் ரேடியஸ். ஸோ வாட் இஸ் மெட்டாலிக் ரேடியஸ்? It is defined as 1/2 of the distance between the nuclei of 2 atoms of a metal in its crystal lattice. Suppose this is the crystal lattice. Okay, so metals are arranged in their crystal lattice. So this is the one metal, this is the another metal. You imagine. Okay, ஸோ இங்கே வந்து நான் செப்பரேட்டாக ஒரு 2 ஆட்டம்ஸ் மட்டும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ஆட்டம் ஆஃப் ஒன் மெட்டல், திஸ் இஸ் த ஆட்டம் ஆஃப் அனதர் மெட்டல் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் கிறிஸ்டல் lattice. So 1/2 of the distance between these 2 atom. So this radius is called as metallic radius. So next, van der Waals radius. So 1/2 of the distance between the nuclei of 2 non-bonded atoms of the neighboring molecule. So third type பார்த்தோம் அப்படின்னா covalent radius. This is also 1/2 of the distance between the nuclei of 2 covalently bonded atoms of a homonuclear molecule. So இதை வந்து நான் ஒரு பிக்சரில் உனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். So for example, you take chlorine. So this is the one chlorine atom, this is the another chlorine atom. So this is the center of the nucleus. You just consider this is the X point, this is the Y point. So this distance is called internuclear distances. Okay, so both are homonuclear. So ரெண்டுமே என்னது நமக்கு குளோரின் தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எது கோவலண்ட் ரேடியஸ்? ஸோ இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டையும் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை 2ஆல் டிவைட் பண்ணாலும் உனக்கு கிடைக்கிறது கோவலண்ட் ரேடியஸ் தான். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வான் டெர் வால்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா, this is the one chlorine molecule. You imagine this is the another chlorine molecule. Both are
நான் பாண்டட். ஸோ ரெண்டுமே என்ன ஆகலை, பாண்டட் கிடையாது, ஜஸ்ட் நியரராக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட எலக்ட்ரான் க்ளவுட்ஸும் என்ன ஆகும், ஜஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆட்டத்தோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த ஆட்டத்தோட சென்டர் பாயிண்ட், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது உனக்கு வாண்டர் வால்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ வாண்டர் வால்ஸ் ரேடியஸ் அப்படிங்கிறது இங்கே டச் பண்ணாமல் இருக்கும் பார்த்தியா. ஸோ இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட், இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வாண்டர் வால்ஸ் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினுக்கு வந்து கோவலண்ட் ரேடியஸும் வாண்டர் வால்ஸ் ரேடியஸும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆஃப் குளோரின் 1.99 angstrom unit. So what is the covalent radius of chlorine? This is divided by 2, you get 0.99 angstrom unit. This is the covalent radius of chlorine. So next you calculate van der Waals distance of chlorine, which is equal to 3.60 angstrom unit. What is the radius, which is divided by 2, you get van der Waals radius. So here 1.8 angstrom unit. This is the van der Waals radius of chlorine. So next, variation of atomic radii in a period and atomic radius in a group. ஸோ நம்ம அந்த ஹரிசாண்டல் ரோஸை வந்து என்னென்னு சொல்லுவோம், பீரியட்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் காலத்தை குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ அட்டாமிக் ரேடியை வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது, ஸோ அலாங் த பீரியடில் வந்து டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி குரூப் மேலேருந்து கீழே வரும்போது அந்த அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் என்னது, வேரியேஷன். ஸோ அந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டில் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆர் தட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ். ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர்மோஸ்ட் செல் எலக்ட்ரான் டிட்டர்மின் த ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம். ஸோ இந்த அட்ராக்ஷன் தான் எதை டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ். ஸோ இதில் ரெண்டே பாயிண்ட் தான். ஸோ இந்த அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ திஸ் இஸ் த first point based on force of attraction. So second point, nuclear charge. So what is nuclear charge? So the ஒரு ஆட்டத்தில் இருக்கிற ப்ரோட்டான். ஸோ சப்போஸ் ஒரு 15 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டத்தோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து 15. ஸோ அதே மாதிரி 16 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டத்தோட நியூக்ளியர் சார்ஜ் வந்து 16. சரியா? ஸோ இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட்டாமிக் ரேடியை வந்து டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவுமே உனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் அக்ராஸ் த பீரியட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் த அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வேல்யூ அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நியூக்ளியர் சார்ஜோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நான் ஒரு பிக்சரில் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னது, அல்கலி மெட்டல்ஸ், தட் இஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், தீஸ் ஆர் ஆல் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ அது எல்லாமே என்னது, லார்ஜர் சைஸ் கம்பேர் டு ஹாலஜன் ஆட்டம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து உனக்கு அல்கலி மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட் சைடு வந்து என்ன ஆகும், உனக்கு ஹாலஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கம்பேர் டு அல்கலி மெட்டல்ஸ், ஹாலஜன்ஸ் ஆர் lesser in size, that is smaller in size. Okay. So next, atomic radius in a group. So மேலிருந்து கீழே போகும்போது, so number of cells in the atoms of elements in a group increases. So next point வந்து nuclear charge. So nuclear charge மேலிருந்து கீழே வரும்போது என்ன ஆகும், உனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், increase ஆகும். So this is a simple representation. Atomic radius along the period decreases, down the group increases.
So this is the periodic table. So this is hydrogen, helium, so lithium, beryllium, boron, carbon, nitrogen. So this is the period. So this is the group hydrogen, lithium, sodium, potassium. ஸோ நான் ஒன்றுக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். ஸோ ஹைட்ரஜன் 1s1, ஹீலியம் வந்து 1s2. அதேமாதிரி லித்தியம் பார்க்கும்போது 1s2, 2s1, ஹியர் 1s2, 2s2, போரானுக்கு 1s2, 2s2, 2p1. ஸோ யூ இமேஜின் this is the nucleus, this is the first orbit. So this is the case of hydrogen. So one electron present in first orbit. So next helium போகும்போது இன்னொரு எலக்ட்ரான் எங்கே ஆட் ஆகும், அடுத்த ஆர்பிட்டில் ஆட் ஆகாது. ஸோ என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து அதே ஆர்பிட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ ஓகே, திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ நெக்ஸ்ட் வி கோஸ் டு லித்தியம். திஸ் இஸ் த 1s1, this is the 2s1. So in lithium, so first 2 electrons filled in first orbit. So next 1 electron goes to second orbit, that is 2s1. In the case of beryllium, another 1 electron is added here. So 1s2, 2s2. So next beryllium, so first orbit, second orbit. You know that in second orbit s and p orbital is there. So what is electronic configuration? 1s2, 2s2, 2p1. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து அந்தந்த ஆர்பிட்லேயே தான் நமக்கு ஆட் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு என்ன ஆகாது, போகாது. ஸோ அப்படி ஃபில் ஆகும்போது அந்த நியூக்ளியர் சார்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அடுத்தடுத்து அதே ஆர்பிட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேக்ஸிமம் அந்தந்த ஆர்பிட்லேயே ப்ரெசென்ட் ஆகும்போது இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல ரொம்ப க்ளோஸராக வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? ஸோ இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் அப்படிமா. சரியா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து அலாங் த பீரியடில் பார்க்கும்போது, ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுமே என்ன ஆகும், வேரியஸ் ஆர்பிட்டில் வந்து ஃபில் ஆகாமல் அந்தந்த ஆர்பிட்லேயே மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகும். அப்படி ஃபில் ஆகும்போது அந்த இடத்துல நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த எலக்ட்ரான் வந்து என்னது, வெரி கம்ஸ் க்ளோசர் டு த நியூக்ளியஸ். ஸோ எல்லாருமே நெருங்கி வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், அந்த இடத்துல குறையும். ஸோ டிஸ்டன்ஸ் குறைய குறைய அட்டாமிக் ரேடியஸும் அலாங் த பீரியட் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு காலம் வருவோம். ஸோ காலம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு லித்தியம் எங்கே ஃபில் ஆகிருக்கு, 1s2, 2s1. ஸோ சோடியம் போகும்போது, ஸோ திஸ் இஸ் த 1s2, திஸ் இஸ் த 2s1. பட் சோடியம் வரும்போது 1s2, 2s2, 2p6. பொட்டாசியம் 1s2, 2s2, சாரி 1s2, 2s2, 2p6, 3s1. ஸோ அதே மாதிரி 1s2, 2s2, 2p6. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்த ஆர்பிட்டில் என்ன ஆகும், உனக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி அடுத்தடுத்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்போது நியூக்ளியஸை விட்டு அந்த ஆர்பிட் என்ன ஆகும், உனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், அந்த இடத்துல குறையும். ஸோ த அட்ராக்ஷன் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் வில் பி இன்க்ரீஸ்ட். ஸோ இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ரேடியஸ் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் டவுன் த குரூப் பார்க்கும்போது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், அலாங் த பீரியடில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் அயானிக் ரேடியஸ். ஸோ அயானிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு அயான்ஸோட ரேடியஸ். ஸோ என்னது அயான் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கெயின் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஆட்டம் வந்து அயானாக மாறிடும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ், ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் ஆஃப் an ion up to which it has influence on its electron cloud. ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் இதுதான். ஸோ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் ரெண்டு அயான்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே,
So this is the one ion, this is the another ion. You consider it is a sodium ion, this is the fluoride ion. So this is sodium, this is fluoride. So in this case, sodium plus, that is cation, F minus, that is anion. This internuclear distance is called as ionic radius. So simply represented as D. D அப்படிங்கிறது internuclear distances, which is equal to radius of cation plus radius of anion. ஸோ நம்ம இந்த சோடியம் ஃப்ளூரைடுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் அயானோட அயானிக் ரேடியஸ் 0.95 ஆங்ஸ்ட்ரோம் யூனிட், ஃப்ளூரினோட ரேடியஸ் வந்து 1.36. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் ionic radius of sodium fluoride, so 2.31 angstrom unit. So like that you calculate the ionic radius of sodium chloride. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Na ப்ளஸுக்கு 0.95 ஆங்ஸ்ட்ரோம் யூனிட். ஸோ அதே மாதிரி டோட்டலாகவே சோடியம் குளோரைடோட அயானிக் ரேடியஸ் வந்து 2.76. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, நம்ம அந்த ஆனையானோட ரேடியஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ டியோட வேல்யூ 2.76, கேட்டையானோட வேல்யூ 0.95. ஸோ நமக்கு ஆனையானோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த இதிலேருந்து இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கெட் ரேடியஸ் ஆஃப் Cl minus ion. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட வேரியேஷன், ஸோ அலாங் த பீரியடில் அயானிக் ரேடியஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, ஸோ டவுன் த குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அயானிக் ரேடியஸை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.